வணக்கம் மக்களே, ஊர் என்ன சொல்லுது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம தெரிக்க போற ஒரு படம், அதோட டீசர் வந்திருக்கு. படத்தோட பேரு தண்டகாரண்யம். அதியன் ஆதிரை இயக்கத்துல நம்ம பா. ரஞ்சித் தயாரிப்புல தினேஷ், கலையரசன் ஒரு கெத்தான கூட்டணி சேர்ந்திருக்கு. இந்த டீசரை பார்த்த ஜனங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க போலாம். முதல்ல சிலபட் கமெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் மக்களே. 104 நொடிகள் ஓடுற டீசர்ல படத்தோட பேரு ஒரு நொடி கூட தமிழில் பார்க்க முடியலைங்கிறது வருத்தமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர், தமிழில் படத்தின் பெயரை போட்டா என்ன, தமிழர்கள் தானே பார்க்க போறாங்கன்னு கேட்டிருக்காரு. இது ஒரு சின்ன குறையா பார்க்கப்படுது. அதே போல இயக்குனர் அதியன் ஆதிரை சார், அவர் முதல் படமான குண்டுவில் சிலரை ஏமாற்றி விட்டதாகவும், இந்த படம் எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகரனின் இசையை பாராட்டிட்டு சந்தோஷ் நாராயணன் இசையின் உணர்வு வருது, ஆனா அவர் இசையமைக்கலைன்னு ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த சின்ன சின்ன வருத்தங்களை தவிர மத்தபடி வேற எந்த பெரிய பேட் கமெண்ட்ஸும் இல்லைங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இந்த சின்ன குறைகளை தாண்டி குட் கமெண்ட்ஸ் தான் நல்லது மக்களே. சிறிய படங்கள் தான் தமிழ் சினிமாவின் நம்பிக்கைன்னு ஒருத்தர் அடிச்சு சொல்லியிருக்காரு. பெரிய நடிகர்கள் மேல அதி எதிர்பார்ப்புகள் வச்சு கதை இல்லைன்னு ஏமாறதை விட சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது நம்ம கடமைன்னு ஒரு ரசிகர் நிகழ்ச்சியா சொல்லியிருக்காரு. தினேஷ் அண்ணாவுக்கும் கலையரசனாவிற்கும் இதில் ஒரு மாஸ் இருக்குன்னு சிலர் சொல்லியிருக்காங்க. இரண்டு பேரும் தமிழ் சினிமாவின் அண்டர்ரேட்டட் ஹீரோஸ்ன்னு நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க. டீசர் முழுக்க சிலிர்ப்பாக இருக்குன்னு பலரும் சொல்லியிருக்காங்க. அருமையான ஒளிப்பதிவு, மனதை உருக்கும் பின்னணி இசை, காட்சிகளையும் இசையையும் பார்க்கும்போது அருமையான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காரு. ஒளிப்பதிவும் இசையும் அட்டகாசம்னு நிறைய பேர் கொண்டாடி இருக்காங்க. குறிப்பாக ஜஸ்டின் பிரபாகரனின் இசை செம்மையா இருக்குன்னு பாராட்டு குவிஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வர்ற லேடி வாய்ஸ் மயக்கும் விதமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இயக்குனரின் படைப்புகளில் எளிய மக்களின் நியாய உணர்வுகள் எடுத்து கூறப்படும். தண்டகாரண்யம் வெற்றி பெறும்னு நிறைய பேர் வாழ்த்தியிருக்காங்க. கருத்தியலுக்காக சமரசமில்லா படைப்பாளி தோழர் அதியன் ஆதிரைக்கு வாழ்த்துகள்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல கதைக்களம்னு நினைக்கிறேன். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க. ரஞ்சித் மற்றும் தயாரிப்பு, இந்த படத்திற்காக காத்திருக்கிறோம்னு பலர் சொல்லியிருக்காங்க. ரஞ்சித் சாரிடமிருந்து எப்பவுமே ஒரு மாஸ்டர்பீஸ் சினிமா வரும்னு சில ரசிகர்கள் உறுதியா சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேசத்திலிருந்தும் ரஞ்சித் சாருக்கு அன்புன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது விடுதலை படத்தோட ஒரு சிறிய வெர்ஷன் மாதிரியே இருக்குன்னு ஒரு ரசிகர் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. தினேஷ் அண்ணா இன்னும் பெரிய லெவல்ல போக இந்த படம் ஒரு ஸ்டெப்பா அமையணும்னு அன்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. படத்தின் வெற்றியையும் விருதுகளையும் கணிச்சும் இருக்காங்க. உருவாக்கத்தில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குன்னு பாராட்டி இருக்காங்க. இப்போ இந்த பாசிட்டிவ் அலைக்கு நடுவுல ஒரு சில கமெண்ட்ஸ் கொஞ்சம் அக்லீன் சொல்லலாம் மக்களே. கலையரசன் அண்ணா சம்பந்தப்பட்ட கமெண்ட்ஸ் தான் அது. கலையரசு படத்துல செத்துருவான்னு ஒருத்தர் பட்டும்படாம சொல்லியிருக்காரு. இந்த படத்திலையும் கலையரசன் கதாபாத்திரத்தை கொன்னுடுவாங்க போலன்னு இன்னொருத்தர் கிண்டலா கேட்டிருக்காரு. இன்னும் சில பேர் ஒருபடி மேல போய் கலையரசன் டெத் ஸ்டார்னு பட்டம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்திலேயாவது கலையரசன் சாகாம இருக்க வாழ்த்துகள்னு ஒருத்தர் சலிப்பா வாழ்த்தியிருக்காரு. சாவாம இருப்பாரா இல்ல செத்துருவாரா இன்னெல்லாம் கேள்விகள் கேட்டு ஹாப்பி அட்வான்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ் டு தி கேரக்டர் ஆஃப் கலையரசன். வழக்கம் போல கலையரசன் அண்ணாவோட கதாபாத்திரம் இறந்துடும்னு புக் பண்ணிட்டாங்க. இது ஒரு புறம் கிண்டலாகவும் மீம்ஸாகவும் இருந்தாலும் ஒரு நல்ல நடிகரின் கதாபாத்திரங்களை மீண்டும் மீண்டும் இறப்பதாகவே சித்தரிப்பது ஒரு மாதிரி கசப்பா இருக்கு மக்களே. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொஞ்சம் அக்லி லிஸ்ட்ல தான் சேரும். மொத்தத்துல தண்டகாரண்யம் டீசருக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கு. சின்ன பட்ஜெட் படங்களுக்கு எப்பவுமே ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த டீசர் அனாலிசிஸை இதோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு டீசர் அனாலிசிஸ்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.